இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். இன்னைக்கு பொழுதுக்கு உலகத்துல காசு தாங்க பிரதானமா இருக்குது. காசு இல்லாட்டி இந்த உலகம் இல்ல. சாப்பிட காசு வேணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நமக்கு காசு வேணும், அட போனை எடுங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு வேணும். காசேதான் கடவுளப்பா அப்படின்னு ஆயிருச்சு. நமக்கு வறுமை வந்தா அந்த வறுமைக்கே வறுமையை கொடுக்க வேண்டுங்க. இதை சொல்லிக் கொடுத்தவர் யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அவர்கிட்ட இருந்ததோ 2 வேட்டி. அவருக்கு திரை இசை பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு வருது. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. ஒரு வேட்டி துவைச்சு காயுது, இன்னொரு வேட்டிய அவரு உடுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப எப்படி அவரு திரை இசை பாடல் எழுதுறதுக்கு போவாரு? இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த துவைச்சு காயிற வேட்டிய சலவை செஞ்சு போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலவை தொழிலாளிட்ட கொடுக்கறாரு. அவரு காசு கொடுக்காம கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்துட்டு அதை கட்டிட்டு கிளம்பலான்னு கட்ட முற்படும் பொழுது நடுவுல கிழிஞ்சிருக்குது. ஓரத்துல கிழிஞ்சிருந்தாலும் கட்டி இருக்கலாம், நடுவுல கிழிஞ்சிருக்கே அப்படின்னு அந்த வறுமையிலையும் இந்த உலகத்துக்கு பாடத்தை சொல்றாரு பாருங்க. ஓரங்கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டலாம், ஓரங்கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டலாம், நடுவுல கிழிஞ்சிருக்கே நாகரத்தினமே, அதுவும் நடுமுள வேட்டியடி நாகரத்தினமே, நடுவுல கிழிஞ்சிருக்கே நாகரத்தினமே, அதுவும் நடுமுழ வேட்டியடி நாகரத்தினமே. இப்படி உலகத்திற்கு பாடம் சொல்லிவிட்டு அந்த திரை இசை பாடலை எழுதுவதற்கு எப்படியோ அந்த வேட்டிய சரி பண்ணி கட்டிக்கிட்டு போயிருக்காரு. ஆமாங்க, பட்டுக்கோட்டையினுடைய பாடல் வரிகள் கேட்ட சொற்கள் கேளாத செய்தி, அந்தம் பழையது சக்தி புதியது. நன்றி, வணக்கம்.